ஹாய், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் கிரேவி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். நான் 1 கிலோ வந்து சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இப்போ வந்து இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் வந்து நல்லா வதக்கிடலாம். இதை வந்து மூடி போட்டு நல்லா வேக விடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இதில் வந்து சிக்கனை சேர்த்துடலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி, வெங்காயம், சிக்கன் எல்லாமே. அடுத்து வந்து எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க மசாலா எல்லாமே. இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கனுக்கு வந்து நம்ம தண்ணியே ஊற்றலைங்க. சிக்கன்லேயே வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயை பிரிந்து நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து மல்லி இலை சேர்த்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி வந்துட்டு சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.